அறைக்குள் நின்றவளை ஊடுருவும் பார்வை பார்த்து நின்றான் இசை. இதயாவின் இதயமோ விழிகளோ தன்னிடம் படபடக்காமல் நிற்பதை உணர்ந்தவன்தான் சற்று படபடத்துப் போனானோ. என்னடி செல்லம் மாதிரி நிக்கிற? அப்படியே என்ன தனியா பார்த்தா கீழ் உதட்ட கடிச்சு ஒரு சிரிப்பு சிரிப்பியே, அது எங்க போச்சு? கேட்டவன் குரல் மாற மாற வெறுப்புடன் அவனை முறைத்து நின்றாள். பார்றா, முறைக்கிறீங்க. உங்க மேல மட்டும் என்னால வெறுப்போ கோபமோ படவே முடியாது இசை. ஐ லவ் யூ மிஸ்டர் மியூசிக். சொன்னது நீதானா என்று பாடலாகவே பாடியவனைக் கண்டு இன்னும் சீற்றம்தான் அடைந்தாள் அவள். நான் என்ன இல்லாததையா சொன்னேன்? என்றவன் அருகில் வர பின்னுக்கு நகராமல் நெஞ்சை நிமிர்த்தி நின்றாள். நான் அவனை தேடி வந்து இப்ப இப்படி வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன். கேட்டவளை. என்ன வெளியில ஒரு மாதிரி பேசுன, இப்போ டோனே மாறுது. பழைய மிஸ் ஹார்ட் எட்டி பாக்குறாங்களா? ஏளனமாக கேட்டவனை விட ஏளனமாக சிரித்தாள் அவள். இப்போ என் பேர்ல இருக்கிற இதயம் எனக்குள்ள ஒரு உறுப்பா மட்டுமே இருக்கு. அதுக்குள்ள மனசு, காதல், கன்றாவி எல்லாம் இல்ல. நான் எல்லா முடிவையும் இப்ப இங்கிருந்து தான் எடுக்கிறேன். அதுதான் சரின்னு நானும் புரிஞ்சு ரொம்ப நாளாச்சு என்றவள் நெற்றியை சுட்டிக்காட்டி மூளையை சாடினாள். பட் இட்ஸ் டூ லேட் நவ். என்றவன் பார்வை அவள் வயிற்றில் படிந்தது. கொஞ்சம் முன்னவே உணர்ந்திருக்கணும். என்றவனை காணவே கொலைவெறி ஆனது அவளுக்கு. அது ஏன் பிரச்சனை, உங்களுக்கு என்ன வந்தது என்று கதவு நோக்கி திரும்பி லாக் ஹேண்டலில் கை வைத்தாள். அவள் பின்னுடலோடு அழுத்திக் கொண்டு லாக்கில் இருந்த அவள் கரத்தை பின்னே இழுத்து வளைத்து பிடித்து கொண்டவன் சாவியை கொண்டு அந்த அறையை போட்டுவிட்டு சாவியை தூர வீசி எறிந்ததில் கோபத்துடன் அவனை உதறி தள்ளினாள். அப்போதும் விலகி மட்டுமே தடுமாறாமல் நின்றவன், ஓம் பிரச்சனையா? டேம் இட் என்று கத்தினான். அவனிடம் பேசி பிரயோஜனமே இல்லை. எப்படியாவது முதலில் அந்த அறையை விட்டு வெளியேற வேண்டும் என்று நினைத்தவள் சாவியை கண்களால் தேடி அதை எடுக்க விரைந்தாள். அவள் செயலையே பார்த்திருந்தவன் கதவின் மேல் ஒய்யாரமாக சாய்ந்து நிற்பது கண்டவள், இசை, நமக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு, வழியை விட்டு விலகு என்று கண்களில் தெரியும் பயத்தை மறைத்து பேசினாள். என்று உச்சி கொட்டியவனுக்குத்தான் பரிதாபம் எழவில்லையே அவள் மேல். அவன் முன்னே நெருங்க நெருங்க இம்முறை பின்னே நகர்ந்தவள் அவன் அசந்த நேரமாக அவன் அருகில் புகுந்து கதவை நோக்கி ஓடியவள் கரத்தை வலுவாக பிடித்து இழுத்தவனிடம் போராடித்தான் கொண்டிருந்தாள். முதலில் காதலில் சிக்கி போராடினாள். இப்போது துரோகத்தில் சிக்கி போராடி கொண்டிருந்தாள். அடுத்த சில நிமிடத்தில் மயங்கிய நிலையில் அவன் கைகளில் அவள். அவளோடு அந்த ஹோட்டலை விட்டு வெளியேறியவனை எதிர்கொண்ட மீடியா முழுவதும் இவர்களைத்தான் லைவாக காட்டிக் கொண்டிருந்தது. இனி என்ன என்பதை முழு ஆடியோ நாவல் வழியாக கேட்டு அறிந்து கொள்ளுங்கள்.